Hi, hello, welcome to Mathematical 360. இந்தியாவில் பார்க்க சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள் தொடர்பு மற்றும் சார்பு இந்த சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இன்டெப்த்தை பார்க்க போகிறோம். தொடர்புகள் ரிலேஷன்ஸ். தொடர்பை பற்றி கோட்பாட்டினை அன்றாட வாழ்க்கையிலிருந்தும் சங்கீத மொழியிலிருந்தும் வடிவிலிருந்தும் கணங்கள் காட்டி சென்றிருக்கும் மூலமாகவும் பல்வேறு கோணங்கள் அணுகுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்றாட வாழ்க்கையில் எப்படி தொடர்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அவர் உனக்கு எவ்விதத்தில் உணர்வினர் அல்லது தொடர்புடையவர் என்கிற வினாவை பெரும்பாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எழுப்புகிறோம். அவர் எனக்கு தந்தை, ஸோ அப்போ ஒரு அப்பாவர் ரிலேஷன் இருக்காரு. அவர் என்ன ஆசிரியர், ஸோ டீச்சர் ரிலேஷன் இருக்காரு. அவர் எனக்கு எவ்விதத்திலும் தொடர்பு இல்லை, ஸோ அவர் தொடர்புலையே இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. போன்ற சில சாத்தியமான விடைகள் இதிலிருந்து தொடர்பு என்ற சொல்லானது ஒருவரை மற்றொரு நினைக்கிறது என்று நாம் அறிகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த ரிலேஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் எப்படி தொடர்புடுதுன்னு பார்த்தோம். இச்சிந்தனை மேலும் விரிவாக்கத்தில் கணித கணவருக்கான இணை தொடர்புகளை கண்டுபடுத்தும். ஸோ இந்த தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா கணிதத்தில் எப்படி அமைதுன்னு சொல்லிட்டு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டுகள். ஃபர்ஸ்ட் ஒன், எண்ணில் எம் என்னும் எண்ணானது எண்ணை வகுத்தால் எம் ஆனது என்னுடன் தொடர்புடையது. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்ங்கிற நம்பர் என்னால் வகுப்படும் போது இதுல எம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்குது, அதாவது வகுப்புன்னு சொல்லி ஒரு தொடர்பு இருக்குது. செகண்ட் ஒன், மெய்யெண்கள் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு ஒய் எனில் எக்ஸ் ஆண்டு ஒய் தொடர்புடையது. அதாவது எக்ஸ் ஒய்யை விட கம்மியாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸ் ஒய் தொடர்பு இருக்கிறது. பி என்னும் புள்ளி என்ற கோட்டில் அமைந்தால் பி ஆனது என்னோட தொடர்புடையது. ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் எல்லங்கிற தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால அது அதோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸ் எனும் மாணவர் எஸ் எனும் பள்ளியுடன் தொடர்புடையா இருக்க வேண்டும், எக்ஸ் என்பவர் எஸ் மாணவராக இருக்க வேண்டும். இந்த மாணவர் வந்து அந்த பள்ளியோட தொடர்பு இருக்காரு. சங்கீத மொழி, அதாவது கிரிப்டோகிராஃபில தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு செய்தியை சங்கீத மொழியாக மாற்ற பண்டைய காலத்தில் எளிய பெறுதல் மொழி பயன்படுத்தப்பட்டது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை கன்வே பண்றதுக்கு வந்து இந்த சங்கீத மொழி, அதாவது எளிய பெறுதல் மொழியில யூஸ் பண்ணாங்க. உதாரணமாக செய்தியில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் மாற்றாக அகர வரிசையில் அவ்வளத்தில் 3வது வரும் எழுத்து பெயரிடப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணா அந்த அகர வரிசையில், அதாவது பை அந்த லைன்ல 3வது என்ன லெட்டர் வருமோ அந்த லெட்டர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க லெட்டர்ஸ் வின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ OHW XVZ போட்டுருக்காங்க. இப்போ இந்த இ எடுத்துக்கலாம் இதுல. ஸோ இக்கு அடுத்து என்ன வரும், FGH. ஸோ அப்போ இங்கிற இடத்துல இருக்கு ஹெச் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த 3வது லெட்டர் ஏதோ அதை மென்ஷன் பண்ணிட்டேன். அதான் சொன்னாங்க இதுல 3வது லெட்டர் வந்து இந்த மாதிரி கிரிப்டோகிராஃபியில யூஸ் பண்ணுவாங்க. இம்முறையை பேரரசர் ஜூலியஸ் சீசர் பயன்படுத்தியதாவது சீசரின் சங்கீதம், அதாவது பேரிஸ் ஜூலியஸ் சீசர் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால சீசரின் சங்கீதம், அதாவது சீசரின் கிரிப்டோகிராஃபின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் வின் வந்து அம்புக்குறி படத்துல பார்க்கலாம். அதாவது பார்த்தோம்னா நான் எப்படி சொன்ன இக்கு FGH 3வது லெட்டர் வருமோ, அதாவது எல்ல 3வது லெட்டர் O, ஸோ யூக்கு 3வது லெட்டர் எக்ஸ், அந்த மாதிரி ஐக்கு 3வது லெட்டர் எல், இந்த மாதிரி 3வது லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணி இதுல இருந்து இந்த ரிலேட் பண்ணி என்ன சொல்ல வராங்கிறது கண்டுபிடிப்பாங்க. வடிவில் ஜாமெட்ரி டைப்ல தொடர்பு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x - y = 0. இது வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. x² - y பரவளையம், x - y² இது ஒரு பரவளையம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். 2x - y சமன்பாடு நேர்கோட்டை அமைக்கின்றது. ஸோ இந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணது தெளிவாக 1 2 3 6 என்ற புள்ளிகள் நேர்கோட்டில் அமையும் போது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 6 பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல தான் இருக்கும். ஆனால் 1 1 3 5 4 5 போன்றவை நேர்கோட்டில் அமையவில்லை. இந்த 3 நேர்கோட்டில் அமையல. ஸோ எக்ஸ் மற்றும் ஒய் இடையான பகுமுறை தொடர்பு y = x ஆகும். அதாவது இந்த y சைடு வந்து y = x வருமா. ஸோ இந்த மாதிரி பகுமுறை தொடர்பு y = x வரும். எனவே இன்னொரு கோட்டின் மீது அமைந்துள்ள அனைத்து புள்ளிகளையும், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எக்ஸ்
y = 2x நம்ம இதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ y இடத்துல 2x. ஸோ இந்த x பிலாங்ஸ் டு n ஸ்கேல் இருக்கணும். இக்கணமானது r x r உட்கணமாகும். ஸோ இதுக்கு உட்கணம் r x r, அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் போடும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட உட்கணமாக அமையும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னோட இது ஜாமெட்ரி டைப் ஒரு தொடர்பில் இருக்கு x, yங்கிறது. மேற்கண்ட 3 நான்கிலிருந்து தொடர்பு சொல்லுக்கு ஓரளவு விளக்கம் தெரியாது. x உள்ள ஒரு கணத்திற்கு y உள்ள மற்றொரு கணத்திற்கு இடையே ஒரு ஒத்திசைவு உள்ளது. ஒத்திசைவு மீன்ஸ்னா x, yன்னு வச்சுக்கல ஒரு புள்ளியில, இந்த x ஓட புள்ளியை பொறுத்து ஒரு புள்ளி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது ஒத்திசைவு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கணிதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரையறை தேவை. எனவே கணித பார்வையில் தொடர்பு என்பது ஒரு வரையாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து பார்த்து டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னு கணித பார்வையில் சொல்லணுங்கிறனால தொடர்புங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படிதான் தொடர்புங்கிற ஒரு ரிலேஷன் வருது. தொடர்பின் வரையறை, டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன். சூப்பர். ஏங்கிற கணம் பிக்கு வாரஸ்டிங்கிற மாணவர்கள் கணம் சொல்றாங்க. பிங்கிற கணம் XYZW என்பது பள்ளியின் கணம் என்க. ஏ மாணவர் எஸ் பள்ளி படிக்கிறார் என்றால் ஏ பிலாங்ஸ் டு ஏ, அதாவது ஏங்கிற கணத்துக்குள்ள இருக்கணும். எஸ் பிலாங்ஸ் டு பி, ஸோ பிங்கிறது பள்ளி, அதனால பிங்கிறதுக்குள்ள இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. பிங்கிற மாணவன் XW படிக்கிறான், கியூங்கிற மாணவன் XY படிக்கிறான், ஆறுங்கிற மாணவன் XZW படிக்கிறான், எஸ்ங்கிறது எக்ஸ், டிங்கிறது ஜெட்ல படிக்கிறான். ஸோ இப்போ இந்த ஒன்று ரிலேட் பண்ணி போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் கொடுக்குறது பி. ஸோ பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கப்படி எக்ஸோட இருக்குது, டபிள்யூட இருக்குது. அடுத்து கியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட இருக்கு, ஒய்யோட இருக்கு. ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா XZW மூணோட இருக்கு, அதாவது எக்ஸ், இசட், டபிள்யூ மூணோட ரிலேஷன் இருக்கு. எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எக்ஸோட ரிலேஷன் இருக்கு. ஸோ இப்போ எஸ்ங்கிறது எக்ஸோட ரிலேஷன் இருக்கு. டீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டோட ரிலேஷன் இருக்கு. ஸோ டீங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெட்டோட ரிலேஷன் இருக்கு. இங்கே யூ மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த யூ எதோடைய ரிலேஷன்லாம் கொடுத்துக்கிறது படி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஆர்டர் பேர் மாதிரி எழுதுறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி படத்திற்கு ஆர்டர் பேர் மாதிரி எழுதுவோம். இருக்கும்போது பி கமா எக்ஸ் அவங்க கொடுத்துக்கிறது, பி கமா டபிள்யூ, கியூ கமா எக்ஸ், கியூ கமா ஒய், ஆர் கமா எக்ஸ், ஆர் கமா ஜெட், ஆர் கமா டபிள்யூ கொடுத்த மாதிரி எஸ் கமா எக்ஸ், டி கமா ஜெட். மூன்றாவது அமைப்பில் தரப்பட்டுள்ள கணமானது கார்ட்டீசியன் பெருக்கலான ஏ கிராஸ் பியின் உட்கணமாகும். அதாவது இந்த மூணாவது நம்ம ஆர்டர் பேர்டு வரிசை ஜோடி எழுதணும் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி நீங்கள் போட்டிங்கன்னா அதோட உட்கணமாக வரும். ஓகேவா? நம்ம உட்கணமாக வரும்போது ஸோ உட்கணத்தை நம்மால் பெற முடியாது. ஸோ இந்த உட்கணமாக வந்துச்சுன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு அர்த்தம். ஸோ இந்த கண்டுபிடித்த கொஸ்டின் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி உட்கணமாக வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பில் இருக்கு. இதை தொடர்போட வரையறை. ஸோ இப்போ தொடர்போட எக்ஸாக்டாக வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி என்பது இரு வெற்று கணங்கள் இருக்க. ஸோ லாஸ்ட்டில் கொடுத்த மாதிரி ஏங்கிற ஸ்கூலும் பிங்கிறது, ஏங்கிற ஸ்கூல் பிங்கிற ஸ்கூல். ஏலேருந்து பி கரை எடுக்கப்படும் தொடர்பு ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் என்பது ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கல் உட்கணமாகும். ஸோ ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த ஸ்லைடில் வந்து ஒரு ஜோடி பேராக பார்த்த மாதிரிங்களா, அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதோட உட்கணமாக இருக்கும். ஸோ இப்போ இதை குறியீடாக எழுதியிருக்காங்க. அதாவது குறியீடு எழுதும் போது இந்த வரையறையை பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது அந்த ரெசிஜுவல் எழுதுற மாதிரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உட்கணம். இது தகுட்கணம் இந்த சிம்பிள் பேர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துருக்கோம், அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இந்த உட்கணம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உட்கணமா ஏ கிராஸ் பி வந்துச்சுன்னா அதுதான் அது தொடர்புன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்பகம். ஸோ சிம்பிளாக இந்த டயக்ராம் வச்சு பார்க்க உங்களுக்கு தெரியும். அதாவது இது இந்த இதில் ஏங்கிற கணத்தில் எது எது ரிலேஷன் இருக்கோ அதை வந்து சார்பகம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பியில் எது ரிலேஷனில் இருக்கோ அது வந்து ரீச் ஆகும்னு சொல்லுவாங்க, ரேஞ்சு. ஸோ அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, இது எதோட காண்டாக்டில் இருக்கும்னு சொல்லிட்டு. சை மற்றும் ஏ கிராஸ் கணங்கள் கார்ட்டீசியன் பெருக்கலான ஏ கிராஸ் பி உட்கணங்களாக அமைகின்றது. இதுக்கு வெற்று கணமும் ஏ கிராஸ் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி உட்கணங்களாக இருக்கு. இரண்டு தொடர்பும் உச்ச தொடர்பு. ஏன்னா ஏங்கிற கணம் ஏங்கிற கணத்தோடய கிராஸ் பண்ணும்போது ஸோ அது உச்ச தொடர்புகள்னு சொல்லி சொல்லுவாங்க, சேம் கணத்தோட பண்ணும்போது. சை மற்றும் சை என்பது வெற்று தொடர்பு, எம்டி ரிலேஷன். ஏன்னா அதில் எந்த ஒரு கணமும் உள்ள எந்த ஒரு வேல்யூஸ் இருக்காது. ஏ கிராஸ் பி என்பது அனைத்து தொடர்பு, யூனிவர்சல் ரிலேஷன். ஏ கிராஸ் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்களுக்கு நம்பர் இன்னொரு ஏங்கனப்போட ரிலேஷன் இருக்கும். அதனால அனைத்துமே ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புகளின் வகைகளும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.